நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற பூக்கிற காய்க்கிற செடிகளுக்கான ஒரு மிராக்கிள் ட்ரிங்க் தான் செஞ்சு கொடுக்க போகிறோம். இந்த மிராக்கிள் ட்ரிங்க்கில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது. அதனால் இலைகளும் பெருசாகும், பூக்களும் நல்ல பெரிய பூக்களாக பூக்கும், பிஞ்சுகளும் கொட்டாமல் காய் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, ஒரு வெயிலில் இருந்து டக்குன்னு மழைக்கு மாறுறது, நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் பயங்கரமான வெயில் அடிக்கிறது, இல்லை நைட்டில் குளிர்றது, பகலில் வெயில் அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விதமான கிளைமேட் சேஞ்சஸ்லையும் நம்ம செடிகளை காப்பாற்றி கொண்டு போகும். அதே மாதிரி பஞ்சம் ஏதாவது வந்தது, இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சுருக்கோம், அதனால் பார்த்திங்கன்னா பஞ்சம் அதுக்கு வரப்போகிறதில்ல. ஒருவேளை நம்ம ஊருக்கு போயிட்டோம், 2 நாள் தண்ணி ஊற்றலை, அப்போ கூட அந்த ட்ராட்டை டாலரேட் பண்ணும் இந்த ட்ரிங்க்கு. இதை நம்ம எப்படி தயாரிக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே இந்த ஃபர்டிலைசர் எப்படி தயாரிக்கிறது நான் போட்டிருக்கேன். அது ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி போட்டேன். அது அவ்வளோ ரீச் ஆகலை. அதுவும் இல்லாமல் 4-5 ஃபர்டிலைசரோட கூட சேர்ந்த மாதிரி போட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்துடலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இந்த கரைசலை MLE அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டினா MK அமினோ அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம தயாரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம், குறைந்தபட்சம் 3 மாதம் தேவை. அப்போ தான் இந்த நம்ம போட்டிருக்க அந்த இலைகள் நல்லா அந்த டிசால்வ் ஆகி அந்த ப்ராசஸ் ஆகி அது ரெடி ஆகும். இதை நம்ம 2-3 வருஷம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி வெறுசாக அந்த ஜூஸை மட்டும் கூட எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் நான் அப்படியே விட்டுருவேன், ஏன்னா அப்படியே நாளடைவில் அப்படியே இருந்துட்டு போகட்டும், யார் எக்ஸ்ட்ரா, நம்ம தான் சோம்பேறியில் எக்ஸ்ட்ரா வேலை என்னத்துக்கு பண்ணிக்கிட்டேன், அதை அப்படியே அதனால் நான் விட்டுருவேன். இதை நம்ம எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். நீங்கள் காய்கறி செடிகள் எது போட்டிருந்தீங்கனாலும் அதுக்கு கொடுங்க. ஸ்ப்ரேவும் பண்ணலாம், ஃபோலியேஜ்லேயும் நம்ம ஸ்ப்ரேவாகவும் கொடுக்கலாம். இதுக்கு ஃபோலியேஜ்னால் இலைகள் மேலே நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணலாம், மண்ணுக்கும் நம்ம கொடுத்துட்டு வரலாம். இதில் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் கலந்துக்கோங்க. என் கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. 1 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதை நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். நிறையா ஊற்றாதீங்க. நம்ம ஏன்னா கீழே போய் வேஸ்ட்டாக போகும். இதுக்கு நம்ம செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட 3 மாதம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம செலவு பண்ணுற மணியோட நம்ம செலவு பண்ணுற நேரம் தான் ரொம்பவே முக்கியமானது. அதனால் கீழே கீழே போக விடாதீங்க. கொஞ்சமாக நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இப்போ மண் நல்லா ட்ரையாக இருக்கிறப்ப கொடுக்காம கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்கிற மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றி விடுங்க. MK அமினோ அமிலம் அப்படின்னா முருங்கைக்கீரை அமினோ அமிலம். MLE அப்படின்னா முருங்கா லீவ்ஸ் எக்ஸ்ட்ராக்ட். இதுதான் அதோட டெஃபினிஷன். இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதே அளவு வெயிட்டில் அதே அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். போன தடவை நான் செஞ்சப்போ வெறும் இலைகளை மட்டும் அப்படியே அப்படியே போட்டேன். நான் இந்த தடவை மிக்சியில் ஒரு சுற்றி அதுக்கப்புறமா வெள்ளத்தோடு கலந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த பதிவு நான் சொன்ன மாதிரி ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன். ஈவன் 1 வருஷம் கூட இருக்கலாம் நான் போட்டப்போ. அப்போ இந்த முருங்கைக்கீரை வச்சு 3 ஃபர்டிலைசர் பண்ணி காமிச்சிருந்தேன். இதை நான் இன்னொரு சேனல் இப்போ காப்பி அடிச்சிருக்காங்க. அது ஓகே, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் நான் காப்பி அடித்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க, ஓகே? இப்போ இந்த முருங்கைக்கீரை அந்த இலையோட இந்த வெல்லத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த முருங்கைக்கீரை என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அப்படியே அமுங்கி சின்னதாக போயிடும். வெல்லம் அப்படியே மெல்ட் ஆகி அந்த ஒரு மாதிரி ஜூஸ் மாதிரி ஆகிடும். இப்போ நான் எடிபிளான இந்த வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம டெய்லி நம்மளுமே கூட இது ரெடி ஆனதுக்கப்புறமா காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூனை நம்ம தண்ணியோடு கலந்து குடிக்கலாம். இதை நம்ம குடிக்கும்போது நம்ம தொப்பையுமே நல்லா குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வாரம் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி ஒரு குலுக்கி விட்டுருங்க. இது ரெடி ஆகிறதுக்கு 3-4 மாதம் ஆகும். நம்ம முதலே சொன்ன மாதிரி நம்ம வருஷக்கணக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. வெல்லத்துக்கு பதிலாக நம்ம இந்த மொலாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே தான் வெல்லத்தோட கரைச்சி வச்ச மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நல்லா
கட்டியாக இருக்கும். அதை கூட நம்ம பயன்படுத்தலாம். பட் அதே வெயிட்டில் அதே அளவு எவ்வளோ முருங்கைக்கீரையோ அதே அளவு வெல்லமோ இல்லை இந்த மொலாசஸோ அப்படி இல்லாட்டினா நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் கலந்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.